ஹalleluya ஹalleluya. கர்த்தரே நம் துணையும் கேடகும் பலனுமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாய் என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த தேவனை நம்ம இப்போ கொண்டாட போகிறோம். ஐ வில் செலிப்ரேட் சிங் unto the Lord என்கின்ற ஒரு பழைய அருமையான ஒரு கோரஸ். இதை நம்ம ஆங்கிலத்திலையும் நம்முடைய எபிரேய மொழியிலையும் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். Sing unto the Lord, I will sing to him a new song.
Shir, Shila Adonai, Shir Kadoshani Ashilo. Wa Ani Ashir, Shila Adonai, Shir Kadoshani Shilo. Asamera, Shir Kadoshani Ashilo. Shiloh. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Va'ani Ashir, Shila Adonai, Shir Kadashani Shiloh. 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 Shani Shiloh, Asamera, Shir Kadashani Shiloh. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Va'ani Ashir, Shila Adonai, Shir Kadashani Shiloh. Va'ani Ashir, Shila Adonai, Shir Kadashani Shiloh. Asamera, Shir Kadashani Shiloh. Shiloh. I will celebrate, I will celebrate, sing unto the Lord, I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord, I will sing to him a new song. I will praise him, I will sing to him a new song. To him a new song. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம், நாம் கொண்டாட வேண்டிய ஒருவர், கொண்டாட வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு என்றால் இயேசு கிறிஸ்துவை கொண்டாட வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை கொண்டாட வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். I am celebrating today my salvation, Lord. I am celebrating you, my Jesus. I am celebrating you, my Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. ஆண்டவருக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்குங்க. அவரை புகழ்ந்து பாடுறது ரொம்ப பிடிக்குங்க. நீங்க மாத்திரம் அவரை ஆராதித்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார், உங்க கூடவே இருப்பார். அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். I will praise him.
மனிதனை புகழும் போதே அந்த மனிதனுக்கு நம்ம மேல ஒரு பிரியம் வருது. இப்ப கர்த்தரை நீங்க புகழ்கிறதுக்கு பேர் தான் ஆராதனை. அந்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்ய வேண்டியது அல்ல, நிமிடம் நிமிடம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதுதான் இந்த ஆராதனை. ஏனென்றால் அவர் சதா காலமும் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சதா காலமும் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவர். அது தாமதமாலாம், ஆனா நிச்சயமா அவர் செய்து முடிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுகிற நேரம் தான் இந்த ஆராதனை நேரம். நம்முடைய கவலை, கண்ணீர், கஷ்டம், போராட்டம் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சிடலாம். முக்கியமா நம்மளோட மைண்ட் வாய்ஸஸ் உங்களுக்கு கேட்கும். என்ன உன் ஆண்டவர் உனக்கு செஞ்சுட்டாரு, இல்ல செய்வாருன்னு சொல்லுங்க. உங்க மைண்டை பார்த்து நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். My God will do everything for me at the right time, at the right appointed time. It is going to happen. சதா காலமும் உண்மையுள்ளவர். சதா காலமும் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. அவரை பார்த்து சொல்ல போகிறோம். சதா காலமும் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மையை காப்பவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர். சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டேன். சொல்லலாமா? அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டேன். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை காப்பவர். நம்முடைய மூதாதையர் உண்மையாக இருந்தார், நமக்கு உண்மையாக இருக்கிறார், நம் பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவராக இருப்பார். அவரை துதிங்க. தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை காப்பவரே. மனசுல இருந்து சொல்லலாம், என் தலைமுறை நீங்க பார்த்துப்பீங்கப்பா. I put my trust in you, Lord. தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை காப்பவரே. காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், நட்டாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், நட்டாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து
தருவித்தீர். நீர் உண்மை உள்ளவர் அப்பா. தலைமுறை தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. நீர் உண்மை உள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. சதா காலமும் சதா காலமும் உண்மையுள்ள. Let's worship the God. He is God of ages. He is beyond the time. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே. நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே. நீர் உண்மையுள்ளவரே. சொல்லுங்க, நீங்க உண்மை உள்ளப்பா. நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நீங்க உண்மை உள்ளவர் என்று நான் நம்புறேன்ப்பா. நீர் உண்மை உள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை காப்பவரே. நம்முடைய தலைமுறைகளுக்காக ஜெபிக்கிற நேரம் இது. நம்முடைய தலைமுறைகளுக்காக ஜெபிக்கலாமா? Let's pray for our generation. Let's pray for the younger generation. Let's pray for the upcoming generation. இனிமே வரப்போகிற தலைமுறைகளுக்காக. பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பா, எங்களுடைய சந்ததி பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் அப்பா. உம்மை பற்றி கொள்ளுகிற சந்ததியாக இருக்க வேண்டும் அப்பா. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற சந்ததியாக இருக்க வேண்டும் அப்பா. தாய்மார்களை ஜெபிக்கலாமா? தந்தைமார்களை ஜெபிக்கலாமா? நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறீங்க. உங்க தலைமுறை, your generation should follow Jesus Christ very closely, because the world is full of distractions. இந்த உலகம் பல கவர்ச்சிகளை, பல distractions கொடுக்குது. இதுக்கு மத்தியில உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நம் அனைவருடைய பிள்ளைகளும் நம்முடைய கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னா இன்றைக்கு நம்ம ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே, என் பிள்ளை உங்களை ஃபாலோ பண்ணணும்ப்பா. Let's pray. Let's pray. Let's pray for our generation. Let's pray for the generation. Let's pray for the youth. Let's pray for the young adults. Let's pray for the teens. Let's pray for the small children. Let's pray. Let's pray. இன்னைக்கு நம்ம பண்ற பிரேயரை ஆண்டவர் கேட்டார்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை உங்களை பிடிச்சிக்கணும்ப்பா. என் பிள்ளை உங்க ஊழியத்தை எடுத்து செய்யணும்ப்பா. என் பிள்ளை உமக்காக வாழணும்ப்பா. உமக்காக சாட்சியா வாழணும்ப்பா. அந்த ஒரு பிளஸிங்க மாத்திரம் எனக்கு கொடுங்க. கையை விரிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த பிளஸிங் எனக்கு கொடுங்கப்பா. சதா காலமும் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையும் உம்மை மாத்திரம் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. என் தலைமுறை தலைமுறைகள் உம்மை மாத்திரம் சேவிக்க வேண்டும்ப்பா. என் தலைமுறை தலைமுறைகள் உம்மை மாத்திரம் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்துல ஒட்டி கொண்டு இருக்கிற மதீனத்தை எடுத்து போடுங்க. பிள்ளைகளோட இருதயத்துல மதீனம் ஒட்டிட்டு இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, இந்த மதீனத்தை எடுத்து போடுங்க. அவருடைய கண்களை திறங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களை நீர் சிறு வயதிலே குறித்து விட்டீரே, அந்த பரிசுத்தவான்களை போல என் பிள்ளைகளையும் குறிங்கப்பா. என் பிள்ளைகளையும் அந்த மாதிரி மார்க் பண்ணி, என் பிள்ளைகளையும் அந்த மாதிரி உடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி, உடைய ஊழியத்தை சொல்லும்படி, உடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படி, பல பேரை, பல லட்சம் பேர்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக எடுத்து பயன்படுத்துவீராக. என் பிள்ளையும் அந்த மாதிரி குறிங்கப்பா.
Thank you Lord. கர்த்தரோ உண்மை உள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3:1 சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உன்னை எல்லாத்தையுமே நின்று விலக்கி காப்பார். உன்னை மாத்திரம் இல்ல மகனே, உள்ள மாத்திரம் இல்ல மகளே, உன் பிள்ளைகள் உன் தலைமுறைகளை எல்லாத்தையும் இருந்து விலக்கி காப்பார். எல்லா உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் கவர்ச்சிகள் இருந்து உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். இப்பவே ஒரு கவரிங் போடலாமா நம்ம பிள்ளைகளுக்கு? இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளை சுற்றி வேலி அடைக்கிறோம், எங்க தலைமுறைகளை சுற்றி வேலி அடைக்கிறோம், எங்கள் தலைமுறைகளை சுற்றி வேலி அடைக்கிறோம், பரிசுத்த வேலி அடைக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை சுற்றி வேலி அடைப்பீராக. என் பிள்ளைகள் என் தலைமுறைகள் என் இயேசுவுக்கு சொந்தம். என் பிள்ளைகளும் என் தலைமுறைகளும் இயேசுவுக்கு சொந்தம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கிருந்து வருகிறது என்றால் பரத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், there is no partiality, யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் அல்ல. Every good gift and every perfect gift is from the above and cometh down from the heaven, the Father of lights, with whom there is no variable, neither the shadow of turning. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், எனக்கு நீங்க ஏற்ற வேலையில கொடுப்பீங்கப்பா. நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் தீவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. 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 நம்முடைய கண்கள் 121 சங்கீதம் சொல்லுகிறது போல, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பக்தர் சொல்லுகிறாரே. அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம், அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம நீட்ஸை தேடி போனோம்னா, தேவைகளை தேடி போனோம்னா அப்படியே ஓடி 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 நாமே தொலைச்சு போயிடுவோம். ஆனா நாம் தேவனை தேடி போகும் பொழுது அவைகள் நமக்கு தொடரும், அவைகள் எல்லாம் நம்ம பின்னாடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடுவோம், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது போல. First let's seek the kingdom of God. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே.
கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் 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 கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. யோசிக்கிறீங்களா? பிரயாசத்தின் It is unnoticed. நம்ம யோசிக்கிறோம்ல, இல்ல, everything is noticed by God. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே, நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே, கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. எந்த மனிதர்களிடத்திலிருந்தோ எந்த blessing நமக்கு வர வேண்டாம். எல்லா blessing மேல இருந்து வந்தா போதும். பரத்திலிருந்து Let every blessing come from the heaven. வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து 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 வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே. எல்லாரும் சொல்ல, பரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து 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 வருமே. நம்முடைய நினைவுகளில பல கேள்விகள், குறிப்பா நம்ம தனிமையா இருக்கும் பொழுது நம்மை மேற்கொள்ளுகிற அளவுக்கு அந்த கேள்விகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும்
பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தான் உண்டாகுதான். எந்த பிளஸ்ஸிங்கும் இங்கே பூமியில இருக்கிற யார்கிட்ட இருந்தும் உண்டாகல. நம்ம பூமியில இருக்கிறவர்களுடைய கைகளை பார்த்து ஏமாந்து போகிறோம். ஆனா இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபு, குறிச்சு வச்சுக்கோங்க இந்த வசனத்தை, யாக்கோபு 1:17, நன்மையான எந்த அப்பா எனக்கு எந்த நன்மைனாலும் உங்ககிட்ட இருந்து வந்தா போதும்னு சொல்லுங்களேன். ஜனங்க கிட்ட போய் நிக்க வேணாம், மனுஷால் கிட்ட போய் நிக்க வேண்டாம். அவர்களுடைய கையை பார்த்து, அவருடைய கண்ணை பார்த்து நம்ம ஏங்க வேண்டாம். கைய விரிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இப்ப அவர்கிட்ட கேட்கிற நேரம் தான். நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி என்று சொல்லுகிறதப்பா. எனக்கு இந்த நன்மையை நீங்க தான்ப்பா கொடுக்கணும். எனக்கு இந்த கிஃப்ட நீ தான்ப்பா கொடுக்கணும். எனக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ நீங்க தான்ப்பா கொடுக்கணும். வேற யாரும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒருவேளை முன்னாடி எதிர்பார்த்திருந்தேனா இப்ப மன்னிப்பு கேட்டலாம், மன்னிச்சிருங்கப்பா. நான் மனிதர்களுடைய பராக்கிரமத்தை, மனிதர்களுடைய செல்வாக்க நம்பி நான் ஏமாந்து போய் தோத்து போய் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்ப்பா. இப்ப பிலீவ் பண்றேன், இப்ப விசுவாசிக்கிறேன், இப்ப நம்புகிறேன். எந்த நன்மையும் எந்த ஈவும் எந்த வரமும் உங்ககிட்ட இருந்துதான் வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்பா. நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற நேரம் இது தேவ பிள்ளை. This 1-minute prayer can transform your life. Let's pray. Let's pray for the blessing. உங்க blessingக்காக, உங்க ஃபேமிலிக்காக ப்ரே பண்ற டைம் இது. ப்ரே பண்ணலாமா? சின்ன பிள்ளைகள் கூட கண்ணை மூடி கை கூப்பி பக்தியா, பயபக்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? பிள்ளைகள் கை கூப்புங்க பாப்போம். கை கூப்புங்க, கை கூப்புங்க. கை கூப்பி ஆண்டவர்கிட்ட பக்தியா ஜெபம் பண்ணலாமா? எனக்கு இந்த blessing கொடுங்கப்பான்னு கேட்கலாமா? கேட்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லுது. நீங்க கேளுங்க, எந்த blessing வேணும்? What blessing do you need from the Lord? What blessing do you need from the Lord? He's a Lord of Lords. He's a King of Kings. Nothing is impossible with our God. உங்க ராடிக்கல் மைண்ட் வச்சு யோசிக்காதீங்க இது நடக்காதுன்னு. இல்ல, நடக்கும். அவரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. Nothing is impossible with our God. Nothing is impossible. He can turn everything back to the position. He can turn everything back to the position. சூரியனையும் சந்திரனையும் கூட அவரால நிற்க செய்ய முடியுங்க. யோசுவாக்காக செஞ்சாரே ஆண்டவர், உங்களுக்காக செய்ய மாட்டாரா? செங்கடலை 2ஆ பிரிச்சாரே அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்காக செய்ய மாட்டாரா? என்ன செய்வார்? நிச்சயமா செய்வார். பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே, 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 வருமே அவர் கரத்திலிருந்து வருமே. ஆமாங்க, நான் நம்புகிறேன். என் நம்பிக்கையே நீர்தான், என் பலனே, என் கேடகமே, என் துருகமே, என் ரட்சணிய கொம்பே, நான் வந்தடைத்தக்க என் கண்மலையானவரே, என் ஆத்துமனேசரே, எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற என் பரிசுத்த ஆவியானவரே, என் பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா நான் உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். Everything will fall into the place at the right time. அனைத்தும் செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், உங்களுக்காக செய்து முடிப்பார். But wait for the right time. When the time is right, everything will fall into the place. நேரம் சரியா இருந்தா அது தானா நடக்கும். Let's wait for the appointed time. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்போம். நமக்கு டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய ஃபெய்த்துக்கு தான் டெஸ்ட், நம்முடைய விசுவாசத்துக்கு தான் அந்த டெஸ்ட். விசுவாசத்தோடு காத்திருப்போம், விசுவாசத்தோடு அவரே நோக்கி காத்திருப்போம்.
மனிதர்கள் சொல்றதை கேட்க வேண்டாம். நம்முடைய உள் உணர்வுகள் சொல்றதை கேட்க வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகள் கன்ஃபார்ம் பண்றதை கேட்க வேண்டாம். சூழ்நிலையை அப்சைட் டவுனா மாத்துறவர் தான் நம்முடைய ஆண்டவர். உனக்காக செய்வார் மகனே, உனக்காக செய்வார் மகளே. நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிச்சா ஹalleluyaன்னு சத்தமா சொல்லலாமா? ஹalleluya! என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya! 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே நினைவோடு கூட இந்த வாரம் முழுவதும் நம்ம இருக்கலாம். பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. May the good God bless you.